என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். 2013 பாஜகவில் ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த பிறகு விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு அப்படின்னு அதை எந்த அளவுக்கு என்னால் சரியாக செய்ய முடியுமோ நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்களை, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸை பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்து அது சிறப்பை தான் தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு குக்கிராமத்தில் கூட கொண்டு போய் சேர்த்தது. அதுபோல் பல நிகழ்ச்சிகள். திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். அவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுது கட்சி அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு 3% தான் இருந்தது. கட்சி உண்மையாக உழைச்சார். 3%லேருந்து 12% கொண்டு வந்தார் பார்ட்டியை. அண்ணாமலை அவர்களுடைய அறிவுறுத்தலில், அண்ணாமலை அவர்களுடைய ஆலோசனையில் நம்ம மிக சிறப்பாக அதை செஞ்சு முடித்தோம். அதுக்காக ஓவர் நைட்டில் 1 ஹவரில் ஒரு டிசிஷனை எடுத்து அவரை மாற்றி 12% கொண்டு வந்த கட்சிக்கு வெறும் 27 சீட்டு மட்டுமே வாங்கி இன்னைக்கு கட்சி இந்த அளவில் இருக்குது அப்படின்னா மிக வேதனையாக இருக்குது. பல விஷயங்களில் நாங்கள் திமுக போல கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தமிழக பாஜகவுக்கோ திமுகக்கோ என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? அங்கே ஒரு குடும்பம் ஆட்சியில் இருக்குது, அங்கே ஒரு குடும்பம் கட்டுப்பாடில் ஒரு கட்சி இருக்குன்னா, இங்கே அதே 4 பேர் 5 பேர் கண்ட்ரோலில் தான் இந்த கட்சி இருக்குது. வருங்காலம் என்பது திரு அண்ணாமலை அவர்கள், திரு விஜய் அவர்கள், இப்படி தான் போட்டி இருக்குமே தவிர மற்றவங்க எல்லாருமே இரலவெண்ட்டாக மாறிடுவீங்க. இவங்க 2 பேர் நடுவில் தான் போட்டியே இருக்கும்.